ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோமியம் குறித்த சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டியின் கருத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்கிறது என்பதற்கான இன்னுமொரு ஆதாரம் வெளியாகியுள்ளது. இது குறித்து சாணக்கியாவிற்கு கிடைத்துள்ள ஆதாரத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கோமியம் குறித்த பல உபதேசங்களை மக்களுக்கு வழங்கியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக திருவருட்பாவில் பஞ்சகவ்யம் என்ற தலைப்பில் ராமலிங்க அடிகளார் கோமியம், நீர், கிருத்தம், தயிர், பால் இவை 5ம் தான் பஞ்சகவ்யம். இதில் மேற்படி மயத்தால் பிருத்திவி சுத்தி, ஜலத்தால் ஜலசுத்தி, கிருதத்தால் அக்னி சுத்தி, ததியால் வாயு சுத்தி, பயசால் ஆகாச சுத்தி, இதுபோல பிண்டத்தில் பிருத்திவி ஆகிய தேகத்தில் உள்ள அசுத்த மலங்களையும் மேற்படி மயம் போக்கும். நீர்க்கட்டு, கோவை முதலியவற்றை நீர் போக்கும். உஷ்ண ஆபாசம் முதலியவற்றை கிருத்தம் போக்கும். அதுபோல வாயுவின் கெடுதியாக மலபந்த முதலியவற்றை தயிர் போக்கும். ஆன்மாவாகிய பிராண சோர்வை பால் போக்கும். மேலும் பசு, மிருகத்தின், நட்சத்திர விருட்சத்தின் மூலாதி பலங்களே பஞ்சகவ்யங்கள் என ராமலிங்க அடிகளார் குறிப்பிட்டிருக்கிறார். வள்ளலாரின் இந்த கூட்டின்படி கோமியத்தில் மருத்துவ குணம் உள்ளது என்று காமகோடியின் கருத்து மேலுமொரு முறை நிரூபணமாகியுள்ளது.